ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காயையும் உருளைக்கிழங்கையும் இந்த போல் ஸ்லைசரில் வச்சு நல்ல மெலிசான ஏதாவது சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாவே சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு நாம் இன்றைக்கி ரெடிமிக்ஸ் பவுட்ரு வச்சு தான் செய்ய போகிறோம். சக்தி பஜ்ஜி மாவு நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் பாக்கெட்டு எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பஜ்ஜி ஒரு மாதிரி மொத்தமாக இதாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறையா இழுக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து கரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காயை 2 பக்கமும் நனைச்சி போட்டிங்கன்னா, அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா பஜ்ஜி உப்பி வராது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா 2 பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். காய் மட்டும் சீவி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. ரொம்ப சிம்பிளான இது. இந்த போல் நல்லா உப்பி வரும். எண்ணெயை மட்டும் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இதே மாதிரி நம்ம சீவி வச்சுருக்க எல்லா வாழைக்காயையும் நனைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, வெங்காயம், கத்திரிக்காய், குடமிளகா, அப்பளம், ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே பஜ்ஜி செய்யலாம். இந்த ஒரு மாவு மட்டும் இருந்தால் போதும். நமக்கு விருப்பமான காய்கள் எது வேணாலும் இதே போல் சீவி எடுத்து மாவில் நனைச்சி போட்டிங்கன்னா பஜ்ஜி ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு நனைச்சி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பஜ்ஜி நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜி ரெடி. குயிக்காக ஈவினிங்கில் பசங்க ஸ்கூலை விட்டு வரும்போது குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.